மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. என கண்மானவர்களே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய வெளிப்புற மாம்சத்தின் மேல் அல்ல, நம்முடைய உள்ளான ஆவியின் மேல், நம்முடைய உள்ளான ஆவியாயிருக்கிற அந்த தேவதூதனின் மேல் வரக்கூடியது அந்த தேவ ஆளுகை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லுகிறதற்கும் ஏதுவராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய தேவராஜ்யம் என்பது நம்முடைய புற சரீரமாகிய மாம்ச சரீரத்தின் மேல் வராது. அது நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய சரீரத்தின் மேல், அல்லது உள்ளான ஆவியான தேவதூதன் மேல் வரக்கூடியது அந்த உன்னத ஆளுகை. மேலும் தானியேல் 2வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு விசுவாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் வேகமாய் நெருங்குண்டு கோடைக்காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. என கண்மானவர்களே, மேலே நாம் பார்த்த இந்த வசனத்தில் ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து சிலையின் மேல் மோதி சிலையை நொறுக்கி தகர்த்து போட்டு அந்த கல் இந்த பூமியை நிரப்புகிற ஒரு பெரிய பர்வதமாக மாறினது என்பதை இந்த வசனம் இங்கே நமக்கு அறிய தருகிறது. அந்த சிலையை மோதின அந்த கல் யார் என்று நாம் பார்த்தோமானால், சிலையை மோதின அந்த கல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இதை 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் காணலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடவதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. என கண்பானவர்களே, மேலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் மூலமாக அந்த சிலையை மோதி தகர்த்து போட்டு இந்த பூமியெல்லாம் நிரப்பின அந்த கல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே என்பதை வேதவசனங்களின் ஆதாரத்தோடு பார்த்தோம். இப்போது இந்த கல் மோதி தகர்க்கிற அந்த சிலை எதை அடையாளப்படுத்துகிறது அல்லது யாரை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து பார்த்தோமானால், அந்த சிலையானது அது ஆதாமின் சாயலில் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அது மாம்ச அடிமைத்தனத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அடிமைத்தன ராஜ்யத்தை, கீழ்த்தரமான ஒரு ராஜ்யத்தை குறிப்பிடுவதாக அந்த சிலை காணப்படுகிறது. எப்படி எனில், நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவதூதர்கள் ஆவியாயிருக்கிறார். நமக்குள்ளாயிருக்கிற நம்முடைய ஆவியே தேவதூதன் என்பதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆவியை சுயாதீனமாக கொண்ட தேவனுடைய ராஜ்யமானது காணப்படக்கூடிய நிலையில் உள்ள அடிமைத்தன மாம்சத்தின் மேல் மோதுகிறது. அப்படி அடிமைத்தன மாம்சத்தின் மேல் மோதும் போது அந்த அடிமைத்தன மாம்சத்துக்கு முடிவு உண்டாக்கி இனி அடிமைத்தன மாம்சம் காணப்படாதபடிக்கு அவைகளை அப்புறப்படுத்திவிட்டு ஆவியானதும் ஆவியை சுயாதீனமாக கொண்ட தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வந்து அமர பண்ணுகிறார். மேலும் என கண்பானவர்களே, அழிவில்லாததும் முடிவில்லாததும் எந்தென்றும் நிலை நிற்கக்கூடியதுமான ஒரு ராஜ்யம் வர வேண்டுமாக இருந்தால் அது நம்முடைய உள்ளான ஆவியின் மேலேயே வர முடியும். ஏனெனில் நம்முடைய வெளிப்புற மாம்சம் மாயையாக இருக்கிறது. நம்முடைய வெளிப்புற மாம்சம் புல்லை போல் இருக்கிறது. நம்முடைய வெளிப்புற மாம்சம் ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறது. ஆக என்றென்றும் நிலைநிற்கக்கூடிய ஒரு ராஜ்யம் வர வேண்டுமானால் என்றென்றும் வாழக்கூடிய நம்முடைய ஆவியின் மேலேயே வர முடியும், வரும்.
என கண்மானவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று கூறியதற்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்து இதுவரை விரிவாக பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று கூறுகிறதற்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்து இப்பொழுது விரிவாக பார்ப்போம். இதை குறித்து யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் பூமியின் மேலேயே வரும் என்று தானியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனங்களின் ஊடாக நாம் அதை பார்த்ததை உறுதி செய்தோம். ஆனால் ஆண்டவர் என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று கூறுகிறார். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் வேறு எவ்விடத்திற்குரியது என்று நாம் பார்த்தோம். ஆனால் 2 பேதுரு 3:12 ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆம் என கண்பானவர்களே, நமது தேவனுடைய ராஜ்யமானது இந்த பூமியில் அல்ல, இனி உண்டாக போகிற நீதி வாசமாயிருக்கிற அந்த புதிய பூமியிலேயே வரும். அந்த புதிய பூமியில் இறங்கி வந்து அமருகிற பரம எருசலேம் நகரத்தில் தேவன் தனது சிங்காசனத்தை வைத்தபடி புதிய பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார். புதிய பூமியில் உள்ள யாக்கோபின் குடும்பத்தாரை, பரிசுத்த தூதர்களை அவர் ஆளுகை செய்வார். அந்த ஆளுகைக்கு முடிவிராது. இது நிமித்தமே நம்முடைய ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று கூறுகிறார். இப்பொழுது நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் புதிய பூமியிலே வருகிறதை வேதவசனங்களின் ஆதாரத்தோடு தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். என கண்பானவர்களே, மேலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே இப்பொழுது நம்முடைய தேவன் வீற்றிருக்கிறார். இப்படி வானத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய சிங்காசனம் அது இனிமேல் எங்கே கொண்டு போகப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாயிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தானே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 2-3 வசனங்களை ஒரு விசை தொடர்ந்து வாசிப்போம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும்.
எனக்கு அன்பானவர்களே, நாம் மேலே பார்த்த இந்த 7 வசனங்களிலும் நீதி வாசமாயிருக்கிற புதிய பூமி உண்டாகிறது. அப்படி உண்டாகிற அந்த புதிய பூமியில் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல பரம எருசலேம் நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து அந்த புதிய பூமியிலே அமருகிறது. அப்படி அமருகிற பரம எருசலேம் நகரத்திலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் அங்கே இருக்கிற தனது ஜனங்களுக்கு துக்கம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், அலறுதல் இல்லாமல் அவர்களை ஆளுகை செய்கிறார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படி புதிய பூமியில் உள்ள பரம எருசலேம் நகரத்தில் தனது சிங்காசனத்தை வைத்தபடி அல்லது அங்கு அமர்ந்தபடி ஆளுகை செய்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. எனக்கு அன்பானவர்களே, இது நிமித்தமே நம்முடைய ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று ஆண்டவர் கூறியதற்கான அர்த்தத்தை பார்த்தோம். தொடர்ந்து இவ்விடத்துக்குரியதல்ல என்று கூறியதற்கான அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் இனி உண்டாக போகிற புதிய பூமியில், அதில் வந்து அமருகிற பரம எருசலேம் நகரத்தில், அதில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து தேவன் ஆளுகை செய்வதைப் போலவே நாம் வாழுகிற இந்த பூமியிலும் தேவனுடைய ராஜ்யம் ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பே இருந்தது. நம்முடைய ஆண்டவர் நாம் காண்கிற பூமியின் எருசலேமில் இருந்து இந்த பூமியை நீதியாக ஆளுகை செய்து வந்தார். அந்த நீதியான ஆளுகையை பிசாசு தன்னுடைய பாவத்தின் மூலம், அருவருப்பின் மூலம் கெடுத்து அதை தரையிலே கீழே விழ பண்ணினான். இதுவே விழுந்து போன தாவீதின் கோடாரமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்படி பிசாசு விழப்பண்ணிய அந்த தேவராஜ்யத்தின் அதிகாரத்தையே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவாக மாம்சத்தில் வந்து சிலுவையில் அவன் தலையை நசுக்கி அவனை ஜெயித்து அவனிடம் இருந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை உரிந்து கொள்ளுகிறார். அப்படி உரிந்து கொண்டு அவனுக்கு நியாய தீர்ப்பையும் உண்டு பண்ணுகிறார். மத்தேயு 28:18 ஒரு விசை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இப்படி பிசாசானவனை ஆண்டவர் தனது சிலுவை மரணத்தினால் ஜெயித்து அவனிடம் இருந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு அதை மறுபடியும் தன் பிதாவிடமே கொண்டு கொடுக்கிறார். இதை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் காணலாம். அதன் பின்பு முடிவுண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இப்படியாக புதிய பூமியில் தொடங்குகிற அந்த தேவனுடைய ஆளுகைக்கு முடிவே இராது. அல்லேலூயா. ஆம், என கண்பானவர்களே, ஆதாம் இந்த பூமியில் படைக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது அடிமைத்தன மாம்சம் இந்த பூமியில் படைக்கப்படுவதற்கு முன்பு, ஆவியை தன் சுயாதீனமாக கொண்ட தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலேயே இருந்தது. நம்முடைய தேவன் எருசலேமில் தனது சிங்காசனத்தில் அமர்ந்தபடி இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்தார். அந்த ஆளுகையில் நீதி வாசமாயிருந்தது. அதை பிசாசு தனது கொடிய அறிவிப்புகளினால் விழப்பண்ணினான். இது நிமித்தமே நம்முடைய விஞ்ஞானிகள் இந்த பூமிக்கு 454 கோடி வயது என்று கூறுகிறார்கள். நாமோ பாவத்தின் நிமித்தம் விக்கிரகத்தின் சாயலில் சிலையின் ரூபத்தில் காணப்படுகிற ஆதாம் படைக்கப்பட்ட 6000+ வருடங்களை கருத்தில் கொண்டு, அப்படியல்ல, ஆதாம் படைக்கப்பட்டு 6000 வருடங்களே ஆகிறது என்று கூறுகிறோம். இப்படி விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று முரண்படுகிற காரணமும் காரியமும் இதுவே. எனக்கு அன்பானவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் நமது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலேயே இருந்தது என்பதை வேதவசனங்களின் ஆதாரத்தோடு பார்த்தோம்.